கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் எங்கே போனாலும் தேவன் உங்களோடு வருவார். இங்கே நீ தேவனை விட்டு விலக விலக அவர் உன்னை தேடி வர காரணம் என்ன? நீ அவர் பிள்ளை, நீ அவருக்கு வேண்டும். நம்முடைய சொந்த பிள்ளை நம்மை விட்டு போனால் நாம் அப்படியே விட்டு விடுவோமா? இல்லை அல்லவா? தேடி போவோம். அதானே? அதே போல்தான் தேவனும். அவர் கைகளால் நம்மை உருவாக்கியவர், நம்மை பார்த்து பார்த்து படைத்தவர், தன்னுடைய ஜீவ சுவாசத்தையே கொடுத்து உயிர் கொடுத்தவர். அவர் ஒரு நல்ல தகப்பன். சிலர் கேட்பார்கள், நான் என் தாயின் கருவில் அல்லவா உருவானேன். அவர் எங்கே உருவாக்கினார்? அவர் ஆதாமு ஏவாளை தானே உருவாக்கினார் என்பார்கள். வேத வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, உன்னை தாயின் கருவில் உருவாக்கியவர் தேவன் என்று. உன் தாயின் கருவில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்கிறார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்றார். அவர் நம்மை படைக்காவிட்டால் நாம் தாயின் கருவில் இருக்க முடியாது. அவர் நம்மை படைத்ததினால்தான் நாம் தாயின் கருவில் உருவாகி இன்று உலகத்திலே வந்து இந்த அழகான உலகத்தை பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறோம். தேவனை ஒருபோதும் மறக்காதீர்கள். அவர் இல்லை என்றால் நாம் ஒன்றும் இல்லை. நாம் வெறும் குப்பைதான். இந்த குப்பையாக இருக்கிற நம்மை தேடிதான், அதாவது பாவியாக நம்மை தேடிதான் தினந்தோறும் நம் இருதய கதவை தட்டுகிறார். என் மகனை, என் மகளை, இயேசு உன்னை அழைக்கிறேன், வா, நீங்கள் என்னுடையவர்கள் என்கிறார். நீங்கள் வருவீங்களா? வாங்க. ஆண்டவரின் கரத்துக்குள் இருப்பது மிகவும் பாதுகாப்பானது. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.